இசாரா செவ்வந்தி தப்பிச் செல்வதற்கு உதவி புரிந்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பகுதியினைச் சேர்ந்த 5வது நபரும் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு இறுதியாக கைது செய்யப்பட்ட நபர் தொடர்பிலான பல்வேறு வகையான அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றிருந்த குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 100க்கும் மேற்பட்ட நபர்களை இவர் கடல் வழியாக தப்பிக்க வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவரிடம் நடத்தப்பட்டு வருகின்ற விசாரணைகளின் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து இசாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல பயன்படுத்தி இருந்த படகும் தற்பொழுது கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதே போன்று யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி பகுதியில் அவருக்கு உள்ள வீட்டில் இருந்து வெடிபொருட்கள் மற்றும் ஆயுதங்களும் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இசாரா செவ்வந்தியுடன் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்த யாழ்ப்பாணத்து பெண்ணான டக்சி என்பவர் தொடர்பிலான புதிய தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக அவருடைய குடும்ப பின்னணி சம்பந்தமான சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமாக இருந்தால் இராணுவத்தினரால் சிதைக்கப்பட்ட ஒரு குடும்ப பின்னணியினை கொண்டவராகவே இந்த டக்சி என்பவர் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு இந்த டக்சி என்பவர் தொடர்பிலாக வெளியாக இருக்கக்கூடிய புதிய தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாகவும் இசாரா செவ்வந்தியுடன் தொடர்புபடுத்தி யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி பகுதியில் நடைபெற்று வருகின்ற கைது நடவடிக்கைகளில் இருந்து கிடைக்கப்பெறுகின்ற புதிய தகவல்கள் சம்பந்தமாக விரிவாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால் தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இலங்கையின் பாதாள உலக குழுவின் முக்கிய நபராக செயற்பட்டு வந்திருந்த கனேமுல்ல சஞ்சீவ என்பவர் கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி அழுக்கடை நீதிமன்றத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடைபெற்று சில மணி நேரங்களில் துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டிருந்த போதும் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்திற்கு காரணமானவர் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருந்த இசாரா செவ்வந்தி என்கின்ற பெண்ணை உடனடியாக போலீசாரினால் கைது செய்ய முடியாமல் போயிருந்தது. அவர் தொடர்பிலான எந்தவித தகவல்களும் அவர்களுக்கு கிடைக்காமல் போயிருந்தது. இதனால் தலைமறைவாகி இருந்த இசாரா செவ்வந்தியினை கைது செய்வதற்காக சிறப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக சில சிறப்பு போலீஸ் குழுக்களும் அமைக்கப்பட்டு இசாரா செவ்வந்தியை தேடுகின்ற நடவடிக்கைகள் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இவ்வாறான நிலைதான் கடந்த 14ஆம் தேதி நேபாளத்தில் வைத்து இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் கைது செய்யப்படுகின்ற போது ஜே.கே. பாய், ஜெஃப்னா சுரேஷ் மற்றும் யாழ்ப்பாணத்து யுவதியான டக்சி என்பவரும் கைது செய்யப்பட்டிருந்தார். இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தவர்கள் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைவாக தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார்கள். இவ்வாறான நிலையில் இசாரா செவ்வந்தி நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்படுகின்ற போது அங்கு கைது செய்யப்பட்டிருந்த டக்சி என்பவர் தொடர்பிலாக பல்வேறு வகையான புதிய தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக டக்சி என்கின்ற அந்த பெண் யாழ்ப்பாணம் மட்டுவில் வடக்கு பகுதியினைச் சேர்ந்த 23 வயதான பெண் என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார். இதற்கு மேலாக டக்சியினுடைய பெற்றோராக காணப்படுகின்ற தாயும் தந்தையும் கடந்த யுத்த கால பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு உதவி புரிந்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் இராணுவ தரப்பினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மிக நீண்ட நாட்களாக இராணுவத்தினரால் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டு கொடூரமான சித்திரவதைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளனர். இதற்கு பின் மிக நீண்ட நாட்களுக்கு பின் இராணுவத்தின் பிடியிலிருந்து மீண்டிருந்த டக்சியினுடைய தாயும் தந்தையும் தங்களுடைய சொந்த பகுதியில் வந்து மீண்டும் குடியேறி தங்களுடைய சுமூகமான வாழ்க்கையினை ஆரம்பித்திருந்தனர். இருப்பினும் இராணுவத்தின் பிடியில் நீண்ட காலமாக இருந்திருந்த அவர்களால் வளமை போன்று, அதாவது முன்னர் வாழ்ந்த வாழ்க்கையை அவர்களால் வாழ முடியாத நிலை காணப்பட்டிருந்தது. அந்த காலப்பகுதியில் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருந்த டக்சி என்பவர் அவர்களின் சிறு குழந்தையாக காணப்பட்டிருந்தார். இவ்வாறான ஒரு பின்னணியான குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்து வந்திருந்த டக்சி என்பவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு இளைஞரை காதலித்து வந்துள்ளார். இருப்பினும் அவர்களுடைய காதல் மிக நீண்ட காலமாக நீடிக்காத நிலையில் இருவரும் பிரிந்துள்ளனர். இதற்கு பின்னர் தொழில் நிமித்தம் வெளியில் சென்று வந்திருந்த டக்சி என்பவருக்கு மட்டக்களப்பு பகுதியினைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருடன் தொடர்பு ஏற்பட்டிருந்தது. அந்த தொடர்பு சில காலங்களுக்கு பின்னர் காதலாக மாறி இருவரும் திருமணம் முடிப்பதாக உத்தேசித்திருந்தனர். அதன்படி திருமணமும் முடித்திருந்தனர். இதற்கு சாட்சியாக அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருந்தது. இதற்கு பின்னர் குடும்ப நிலை காரணமாக டக்சியினுடைய கணவர் வெளிநாட்டிற்கு தொழிலுக்காக சென்றிருந்தார். இவ்வாறு அவர் தொழிலுக்காக வெளிநாடு சென்றிருந்த நிலையில் இருவர்களுக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டிருந்தது. இந்த விரிசல் தொடர்ச்சியாக நீடித்து வந்திருந்த நிலையில் இருவரும் பிரிந்து செல்வது என்ற முடிவினை எடுத்திருந்தனர். இதன்படி உத்தியோகபூர்வமாக விவாகரத்தினையும் பெற்றிருந்தனர். இவ்வாறு விவாகரத்து பெற்றிருந்த டக்சி தன்னுடைய தாயின் அரவணைப்பில் தன்னுடைய குழந்தையுடன் சேர்ந்து வாழ்ந்து வந்திருந்தார். அதாவது மட்டுவில் பகுதியில் தொடர்ச்சியாகவே அவர் வாழ்ந்து வந்திருந்தார். இவ்வாறான நிலையில் தான் தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக தானும் வெளிநாடு சென்று தொழில் புரிவதற்கு அவர் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். குறிப்பாக இசாரா செவ்வந்தி போன்று ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வது அவருடைய கனவாக இருந்திருக்கவில்லை. குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்றாவது தொழில் புரிய வேண்டும் என்ற
விருப்பத்துடன் டக்சி செயற்பட்டு வந்திருந்தார். இதன்படியே ஜெஃப்னா சுரேஷ் ஊடாக JK பாய் என்பவருடன் தொடர்பு ஏற்பட்டிருந்து அவர் நேபாளத்திற்கும் கூட்டிச் செல்லப்பட்டிருந்தார். இவ்வாறு நேபாளத்திற்கு சென்றிருந்த நிலையிலேயே இசாரா செவ்வந்தியுடன் தொடர்பினை பேணியிருந்தார் என்ற குற்றச்சாட்டில் அவருடைய கும்பல்களுடன் சேர்த்து இந்த டக்சி என்கின்ற மட்டுவில் பகுதியினைச் சேர்ந்த யாழ்ப்பாணத்து பெண்ணும் கைது செய்யப்பட்டிருந்தார். இவ்வாறான குடும்ப பின்னணி அல்லது குடும்ப நிலை காரணமாகவே இந்த டக்சி என்கின்ற பெண் இசாரா செவ்வந்தியை நாடு கடத்துகின்ற குழுவிடம் சிக்கியுள்ளார் என்று தெரிய வந்துள்ளது. இந்த டக்சியினுடைய சம்பவம் ஒருபுறம் இருக்கையில், இந்த இசாரா செவ்வந்தி என்பவர் தப்பிச் செல்வதற்கு உதவி புரிந்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பகுதியினைச் சேர்ந்த 5வது நபரும் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். இதற்கு முன்னர் கிளிநொச்சி பகுதியினைச் சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். அதே போன்று யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியினைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதே போன்று ஊர்காவல்துறை பகுதியினைச் சேர்ந்த மற்றொருவரும் கைது செய்யப்பட்டிருந்தார். அந்த வகையில் யாழ்ப்பாணம் உதயபுரம் பகுதியினைச் சேர்ந்த 29 வயதான அந்தோணி புள்ளை ஆனந்தன் என்கின்றவரும் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் கொழும்பில் வைத்து நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் தற்பொழுது நடத்தப்படுகின்ற விசாரணைகளில் இருந்து பல்வேறு வகையான அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி வருகின்றன. குறிப்பாக அவருக்கு சொந்தமான கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண பகுதிகளில் உள்ள வீடுகளில் இருந்து ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதில் கிளிநொச்சி பகுதியில் உள்ள அவருடைய வீட்டில் இருந்து துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது சம்பந்தமான விசாரணைகள் தனியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த ஆனந்தன் என்கின்றவரிடம் நடத்தப்பட்டு வந்திருந்த தொடர்ச்சியான விசாரணைகளில் இருந்து இசாரா செவ்வந்தி என்பவர் யாழ்ப்பாணம் குருநகரிலிருந்து ஊர்காவல்துறை வழியாக இந்தியாவுக்கு கடல் வழியாக படகு மூலம் தப்பி சென்றுள்ளது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஆனந்தனிடம் இருந்து பெறப்பட்டிருந்த மேலதிகமான தகவல்களை கொண்டு இசாரா செவ்வந்தி இந்தியாவிற்கு தப்பி சென்ற படகு தற்பொழுது மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் இருந்து மீட்கப்பட்டிருந்த அந்த படகானது தற்பொழுது யாழ் போலீஸ் நிலையத்திற்கு ஒப்படைக்கப்பட்டு அங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதே போன்று இந்த ஆனந்தன் என்பவர் இலங்கையில் நடைபெற்றிருந்த பல்வேறு வகையான குற்ற சம்பவங்களுடன் தொடர்பு பட்டிருந்தவர்களை கடல் வழியாக இந்தியாவிற்கு கடத்தி சென்றுள்ளது தெரிய வந்துள்ளது. அன்னளவாக இவர் 100க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை, அதாவது இலங்கையில் நடைபெற்றிருந்த குற்ற சம்பவங்களுடன் தொடர்பு பட்டிருந்தவர்களை வெளிநாடுகளுக்கு தப்பி செல்வதற்காக கடல் வழியாக கடத்தி உதவி புரிந்தார் என்று தெரிய வந்துள்ளது. இதில் குறிப்பாக இலங்கையில் நடைபெற்றிருந்த ஈஸ்டர் பயங்கரவாத குண்டுவெடிப்புடன் தொடர்பு பட்டிருந்த நபர்களை இவ்வாறு படகு மூலம் இந்தியாவிற்கு அவர் கடத்தி சென்றுள்ளார் என்பதும் தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு ஆனந்தனிடம் நடத்தப்பட்டு வருகின்ற தொடர்ச்சியான விசாரணைகளில் இருந்து பல்வேறு வகையான அதிர்ச்சியான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றது. அவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டு வருகின்ற அந்த தகவல்களை கொண்டு போலீசாரும் மேலதிக கைது நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதன் அடிப்படையில் யாழ்ப்பாணத்திலும் அல்லது கிளிநொச்சியிலும் பல்வேறு நபர்கள் கைது செய்யப்படலாம் என்று கூறப்படுகின்றது. இருப்பினும் அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களாக இல்லை. ஆனாலும் இந்த ஆனந்தன் என்பவருடன் தொடர்புபட்டவர்கள் சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர்களில் சிலர் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அவர்கள் தற்பொழுது தலைமறைவாக இருப்பதாகவும் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் யாழ்ப்பாணத்தினை சேர்ந்த மூத்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் தகவல் தெரிவிக்கின்றனர். அந்த வகையில் அவருடைய ஆள்கடத்தல் நடவடிக்கைகளுக்கு உதவி புரிந்தவர்கள் அல்லது அந்த சம்பவத்துடன் தொடர்பு பட்டிருந்தவர்கள் ஓரிரு நாட்களுக்குள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அந்த போலீஸ் அதிகாரிகள் மேலும் தகவல் தெரிவித்துள்ளனர். அவ்வாறான கைதுகள் நடைபெறுகின்ற போது அதனையும் நீங்கள் நமது தளத்தினூடாக எதிர்பார்க்கலாம். இது போன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.